என்னம்மா நீ காதலிக்கிறியா? யார? அந்த ஆள் டெல்லியில இருக்காரா? இல்லப்பா, இங்க இருக்கிறவர் தான். இங்கயா? யாருமா அவரு? அது மாஸ்டர். மாஸ்டரா? ஆமா டாடி, பைரவி காலேஜில் வேலை செய்யற டான்ஸ் மாஸ்டர் கிருஷ்ணாவை தான் நான் லவ் என்னடா என்ன இதெல்லாம்? சங்கீதம் சொல்லி கொடுக்கறானே என் காலேஜுக்கு வந்து என் பொண்ணுக்கு நீ காதல் சொல்லி கொடுக்கறியா? சார், எல்லா பாடத்துக்கும் மாஸ்டர் இருக்காங்க. ஆனா காதல் சொல்றதுக்கு மட்டும் எந்த மாஸ்டரும் தேவையில்லை. என் பொண்ணுகிட்ட நீ காதல் நாடகம் ஆடி இருக்க. என் பொண்ணுக்கு பையன் பாக்குறேன்னு என்கிட்ட இன்னொரு நாடகம் ஆடி இருக்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கூப்பிடுறதுக்கு பேர் கூட கிடையாது. சார், நீங்க மொத்தத்துல ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. கல்யாணி என்ன காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னாளா? மாஸ்டர் தான் காதலிக்கிறேன்னு அவ வாயாலேயே என்கிட்ட சொன்னா. மாஸ்டர்னா நான் ஒருத்தன் தானா? அவ காதலிக்கிற மாஸ்டர் இந்த பாட்டு மாஸ்டர் இல்ல, அந்த டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டரா? எந்த டான்ஸ் மாஸ்டரா? பைரவி காலேஜ் டான்ஸ் மாஸ்டர் கிருஷ்ணா. அவன் எதுக்குடா இங்க வந்தான்? அவ இங்க வரல சார், கல்யாணி தான் அங்க போனா. கல்யாணி அங்க போனாளா? எதுக்கு? சொன்னல, காதல் கலையை கத்துக்கிறதுக்கு தான். ஜிஜி, டான்ஸ் கத்துக்கிறதுக்கு தான். கல்யாணி பைரவியோட டான்ஸ் காலேஜுக்கு போனாளா? அங்க இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் கூட கல்யாணிக்கு காதலா? நோ நோ, அது நடக்காது. அது நடக்கவும் விட மாட்டேன். I will not allow it. ஏன் நடக்காது? அந்த காலேஜ்ல இருக்கிற சேர்மனுக்கு உங்களுக்கு பிரச்சனைனா அந்த காலேஜ் மாஸ்டரை நான் ஏன் காதலிக்க கூடாது? கிருஷ்ணாவை என்னால மறக்க முடியாது. அவன் தான் என் உயிர். வாய மூடு. நீ எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு எத்தனை நாளா நான் உன்னை பாதுகாப்பா வச்சிருந்தனோ அந்த இடத்துக்கு தான் நீ போயிட்டு வந்திருக்க. இங்க பார், அந்த கிருஷ்ணாவோட உனக்கு கல்யாணம் நடக்காது. நான் உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா நீ அந்த காதலை மறந்தாகணும். அது கண்டிப்பா முடியாது. கடைசி உங்ககிட்ட சொல்றேன், கிருஷ்ணாவை தவிர வேற யாரையாவது நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா எப்பொழுது தான் நீங்க பாப்பீங்க. என்ன நீங்க அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, கிருஷ்ணா தான் என் புருஷன். கிருஷ்ணா தான் என் புருஷன். சார், உங்க வரட்டு கௌரவத்துக்காக கல்யாணிய பலி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். நீங்க போய் அந்த கிருஷ்ணா கிட்ட பேசிட்டு வாங்க. என்னது? நான் அந்த காலேஜுக்கு போகணுமா? நெவர். என் காரோட டயர் கூட அந்த இடத்துல படக்கூடாதுன்னு 19 கிலோமீட்டர் சுத்தி வந்துகிட்டு இருக்கேன்டா நானு. நான் எதுக்கு சார் உங்களுக்கு இந்த அளவு கோவம்? அந்த பைரவி காலேஜோட சேர்மன் சாமுண்டீஸ்வரி இந்த ஊர்ல வந்து காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே சார். தான் வீட்டுல கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுல எழவு விழுந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறவ தாண்டா அந்த சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி யாருன்னு தெரியுமா உனக்கு? அவ என் மனைவி. சாமுண்டீஸ்வரி ஒரு கல் நெஞ்சக்காரி. அந்த டைம்ல கல்யாணியோட வயசு என்ன தெரியுமா உனக்கு? 2. திமிரோட இன்னொரு உருவம் தான் அந்த சாமுண்டீஸ்வரி. அவளோட திமிரு எங்களோட வாழ்க்கையில விரிசலை உண்டாக்கி அது கடைசியில கோர்ட் வரைக்கும் போய் நின்னுடுச்சு. பெரிய பொண்ணு அவளுக்கும் சின்ன பொண்ணு எனக்குன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு என்ன விட்டு போயிட்டானா நான் ஒரு தனி மரமா இந்த உலகத்துல வாழ வேண்டியதாயிடும். இப்ப சொல்லு, நாங்க போய்தான் ஆகணுமா இல்ல இவளையும் இழந்துட்டு நான் தனி மரமா நிக்கணுமா? உங்க பொண்ணு அடம் பிடிக்கிறது சாமுண்டீஸ்வரிக்காக இல்ல சார், கிருஷ்ணாவுக்காக. நீங்க தைரியமா போங்க சார். கல்யாணிமா ரூம் உள்ள போய் கதவு மூடிட்டாங்க. பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். வாங்க சார். அம்மாடி கல்யாணி. எனக்கு கிருஷ்ணா வேணும். எனக்கு கிருஷ்ணா வேணும். கல்யாணி வேண்டாமா, வேண்டாமா சொன்னா கேளுமா. கல்யாணி வேண்டாம் சொன்னா கேளுமா. கல்யாணி அம்மா வேணும். கல்யாணி கதவை தரமா. கல்யாணி கதவை தர. கல்யாணி அம்மா நான் சொல்றத கேளுமா. வேண்டாமா. எனக்கு கிருஷ்ணா கல்யாணி வேணும். கல்யாணி வேண்டாமா சொல்றத கேளுமா. கல்யாணி கல்யாணி வேண்டாமா சொல்றத கேளுமா. கல்யாணி வேண்டாம். கல்யாணி சொல்றத கேளு. கல்யாணி சொல்றத கேளு. வேண்டாம் கல்யாணி கதவை தர. கல்யாணி வேண்டாம். கல்யாணி கல்யாணி வேண்டாமா கதவை தரமா. கல்யாணி கல்யாணி எனக்கு கிருஷ்ணா வேணும். உங்க பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி சாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே போய் கிருஷ்ணாவை கூட்டிட்டு வாங்க. நீங்க கிருஷ்ணாவை கூட்டிட்டு வாங்க.
பாலா பாலா சார் ஆ, பாலா இங்க இருந்து போயிட்டாரு சார். வெளியே போயிட்டானா? ஆ எங்க? தெரியல சார். இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க பொண்ணோட மனசை மாத்தி அந்த காலேஜுக்கு அனுப்புனது நான் தான். அவ மனசுக்குள்ள கிருஷ்ணாவை வர வச்சு அவனை லவ் பண்ண சொன்னது நான் தான். இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணும்னா அந்த காலேஜுக்கு போய் உங்க மனைவி சாமுண்டேஸ்வரி கிட்ட பேசினா புரிஞ்சிடும். வணக்கம் சார். நீங்க இங்க சாமுண்டீஸ்வரி. வாங்க சார். வாங்க. என் உயிருக்கு உயிரான கல்யாணியை என்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. அதுக்காக ஒரு டான்ஸ் மாஸ்டரை இங்க ஏற்பாடு பண்ணி வச்சியே, அதுதான் தப்பு. கல்யாணி கிருஷ்ணாவை காதலிக்கிறாளா? உன்னை விடவும் என்ன விடவும் இன்னைக்கு அவ அதிகமா நேசிக்கிறது அந்த டான்ஸ் மாஸ்டரை தான். ஒரு அம்மாவா நீ அவ கூட இல்ல, இப்போ ஒரு அப்பாவா நானும் அவ கூட இல்ல. அதனாலதான் இன்னைக்கு அந்த கிருஷ்ணா அவளுக்கு உயிருக்கு உயிரா ஆயிட்டான். அவன் கிடைக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பன்னு சொல்றா என் பொண்ணு. தயவு செஞ்சு அந்த கிருஷ்ணன் கிட்ட பேசி என் பொண்ணோட உயிரை காப்பாத்து. என் மேல உனக்கு இருக்கிற கோபத்தை என் பொண்ணு மேல காட்டிராத பிளீஸ். கிருஷ்ணனுக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. உங்க பார்வையில் அந்த கிருஷ்ணன் கல்யாணியோட காதலனா இருக்கலாம். ஆனா என் பார்வையில் அந்த கிருஷ்ணன் என்கிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண வேலைக்காரத்தான். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். நோ, கேட்டே ஆகணும். இந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு கல்யாணியோட கல்யாணம் கிருஷ்ணன் கூட தான் நடக்கும். கிருஷ்ணா, இவன் பாலா மாதிரி இருக்கானே. இவன் தான் கிருஷ்ணா, என்கிட்ட வேலை பார்க்குற டான்ஸ் மாஸ்டர். ஹலோ யூ மேடம், சின்னதா ஒரு சேஞ்ச். வேலை செய்யற கிருஷ்ணன் இல்ல, வேலை செஞ்ச கிருஷ்ணன். அப்படின்னா என்ன சாமுண்டீஸ்வரி மேடம், நீங்க மறந்துட்டீங்களா? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஐ அம் கோயிங். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு உங்க காலேஜுக்கும் குட் பை. ஒரு நிமிஷம். மாஸ்டரா உன்னோட வேலை முடிஞ்சிருக்கலாம். கல்யாணி உங்க பொண்ணாவ? எஸ், இவர்தான் கல்யாணியோட ஃபாதர். அப்படின்னா உங்களோட புருஷன். சேர்மன் ஆஃப் கல்யாணி மியூசிக் காலேஜ். சி மிஸ்டர் சேர்மன், உங்க பொண்ண நான் காதலிக்கிறேன்னு யார் சொன்னாங்க? என் பொண்ணுதான் என்கிட்ட சொன்னா. நீ இல்லன்னா தற்கொலை பண்ணிப்ப அவ சொல்றா. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏன் அவளை. இப்படி கெஞ்சறீங்க? Who is he? எங்களோட பாட்டு மாஸ்டர். ஹலோ, இந்த கிருஷ்ணா சரள சுப்பிரமணியம். நான் கல்யாணியை காதலிச்சேன்னு அவனை என் முன்னாடி வந்து சொல்ல சொல்லுங்க. உங்க பாலாவா பால் ஆடிடுவேன். சீக்கிரமா அவனை கூப்பிடுங்க. இல்ல, அவன் போயிட்டான். எங்க போனான்னு கூட தெரியாது. சார், நான் தான் சார். நான் உங்களை விட்டுட்டு எங்கேயாவது போவனா சார்? இந்த பாலா புடிச்சவங்கள கட்டியா புடிச்சுப்பான், விட்டுட்டு போகவே மாட்டான் சார். இவன்தான் என் பாலா. உங்க பாலாவா? ஆமா, பாக்கவும் அவன மாதிரியே இருக்கான். இவன் பேச்சும் அவன மாதிரியே இருக்கு. நோ மேடம், ஐ அம் 100% கிருஷ்ணா சரள சுப்பிரமணியம்.
நான் ஆட்டம் போடுறவன், பாட்டு பாடுறவன் இல்ல. He is confused. நோ, ஐ எம் நாட் கன்ஃபியூஸ்ட். சார், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னா பாட்டு பாடுறவனுக்கு ராகம் தெரியாத மாதிரி ஆயிடும் சார். இவன்தான் என் பாலா. ஓ காட், எதுக்கு இந்த டிராமா? ஹூ இஸ் பாலா, ஹூ இஸ் கிருஷ்ணா? மீ சொல்லி அடிப்பேனடி, அடிச்சேன்னா நெத்தி அடிதான் அடி. வாட் மேடம், உங்க கிருஷ்ணா முன்னாடி இருக்கும்போது கிருஷ்ணா யாருன்னு கேக்குறது ஃபூலிஷ்னஸ். நோ, நீதான் கிருஷ்ணா மாதிரி நடிச்சுக்கிட்டு பாலா மாதிரி என்கிட்ட பேசி கன்ஃபியூஸ் பண்ற. சொல்லு, ஹூ ஆர் யூ? நீ என் டான்ஸ் மாஸ்டரா இல்ல மியூசிக் மாஸ்டரா? இங்க ஆட்டோ நான் தான், அங்க பாட்டு நான் தான். பாலாவா அங்க பாட்டு மாஸ்டரா இருந்ததும் நான் தான். கிருஷ்ணாவா இங்க டான்ஸ் மாஸ்டரா இருந்ததும் நான் தான். கல்யாணிய காதல் வலையில அனுப்பி வச்சது நான் தான். அந்த வலைக்குள்ள அவளை சிக்க வச்சது நான் தான். நீதான். சொல்லு, எதுக்காக இதெல்லாத்தையும் பண்ண? அங்க பாலாவா நடிச்சிட்டு இருக்க, இங்க கிருஷ்ணாவா நடிச்சிட்டு இருக்க. இந்த டிராமால எதுக்காக பண்ணிட்டு இருக்க? சொல்லு. என்ன பாலாவாவும் கிருஷ்ணாவாவும் தான் நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா இவன் இல்லாம எனக்குள்ள இன்னொருத்தனும் இருக்கான். அவன் யாருன்னு தெரியுமா?